இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஹலோ ஹலோ. தொலைபேசி இணைப்பு துண்டிக்கப்பட்டது அறியாமல் தர்மகர்த்தா சதாசிவம் கத்தினார். என்னாச்சுங்க என்று கனகம் பதறினாள். என்னன்னு தெரியலம்மா, போன் கட் ஆயிடுச்சு என்று கூறி சதாசிவம் மகளுக்கு மீண்டும் அழைப்பு செய்தார். அழைப்பை ஏற்ற தாரிணி ஹலோ என்றாள். என்னடாம்மா சொல்லு, என்ன விஷயம் என்று சதாசிவம் மகளை ஆசையோடு கொஞ்சி பேசினார். அப்பா, நான் ராத்திரி கிளம்பி ஊருக்கு வரேன் என்று எதிர்முனையில் தாரிணி கூறினாள். என்ன சொல்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா என்று அவர் கோபத்தோடு கத்தினார். அப்பா, புதுக்கோட்டை வந்துட்டேன். இங்க இருந்து ஒரு 2 மணி நேரம் தானே. கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் என்று தாரிணி பிடிவாதமான குரலில் பேச, அட பைத்தியமே, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி தொலைக்காத. இந்த ஊர்ல ஆம்பளைங்களே 8 மணிக்கு மேல வெளியே போக மாட்டோம். 6 மணியோட அவன் வீட்டுக்கு அதை அடைச்சிட்டு வீட்லயே உக்காந்துருவான். உனக்கு தெரியாதா? அங்கேயே எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு காலையில வீட்டுக்கு வா என்று சதாசிவம் கத்தினார். டேய் சதாசிவம், உன் மக மேல உனக்கு அவ்வளோ பாசமா என்று எதிர்முனையில் அகோரமான குரல் ஒன்று சதாசிவத்தின் காதை கிழிக்க அவர் பயத்துடன் தொலைபேசியை நழுவ விட்டார். காற்றுக்கு 2 ஜன்னல்களும் படபடக்க ஜன்னலுக்கு வெளியே அந்த கரிய உருவம் இருளை கிழித்து கொண்டு நெருப்பை கக்கும் விழிகளோடு நின்று இருந்தது. கணவன் மனைவி இருவரும் நடுங்கினர். டேய், இன்னைக்கு வேண்டிய ஏற எனக்கு கிடைச்சிருச்சு என்று அந்த உருவம் அவரை பார்த்து அகோரமாய் சிரித்துவிட்டு கூறியது. சதாசிவமும் அவருடைய மனைவியும் கலவரத்துடன் மகள் தாரிணியை நினைத்தனர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று கனகம் உரத்த குரலில் கூறியபடியே சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ரத்னகிரீஸ்வரர் ரத்னாம்பாளின் புகைப்படத்தை வணங்கினாள். ரத்னகிரீஸ்வரர் படத்திற்கு முன்பாக இருந்த விபூதியை கை நிறைய எடுத்து ஜன்னலில் வீசினாள். விபூதி அந்த உருவத்தின் மீது பட்டதும் அது காற்றில் கரைந்தது. கிட்ட போய் சொல்லு, நான் கருவறுக்க காத்துட்டு இருக்கேன்னு சொல்லு. அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லு. எவ்வளவு ரத்தம் குடிச்சாலும் அவன் ரத்தம் மட்டும்தான் அரூபமாய் நின்று உருமியது. அந்த வீட்டை இரத்த வாடை ஆக்கிரமித்தது. எங்கும் துர்நாற்றம் அவர்களுக்கு குமட்டியது. கனகம் சுவாசிக்க கூட சிரமப்பட்டாள். தம்பதிகள் இருவருக்கும் அந்த உருவம் கொடுத்த திகில் உணர்விலிருந்து விடுபட சில நிமிடங்கள் பிடித்தது. சதாசிவம் தன்னை சுதாரித்துக் கொண்டு ரத்னகிரீஸ்வரர் படத்திற்கு முன்பாக நின்று வணங்கிவிட்டு திருநீரை பூசிக்கொண்டார். அப்பா ரத்னகிரீஸ்வரா, உன்னை நம்பிதான் இந்த ஊரே இருக்கு. இந்த மோகினி பிசாசுகிட்ட இருந்து இந்த ஊரை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. ரத்னகிரீஸ்வரா, காப்பாத்துப்பா என்று வாய்விட்டு பிரார்த்தனை செய்தார். என்னங்க, நம்ம ஜமீன்தார் கிட்ட இத பத்தி நீங்க பேசுனீங்களா என்று கனகம் குரல் நடுங்க கேட்டாள். ஐயோ, ஜமீன்தார் கிட்டயா என்று அபாய குரலில் கேட்ட அவர் உதடுகள் கோணி சிரித்தது. விடு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம பொண்ணு தாரிணிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, முதல்ல அவளுக்கு போன் பண்ணணும் என்று பதற்றத்தோடு சதாசிவம் தொலைபேசியை ஒழுங்குபடுத்திவிட்டு அது ஒழுங்காக செயல்படுகிறதா என்று சோதித்தார். பிறகு அவசரமாக மகளுடைய அலைபேசி எண்களை அழுத்தினார். ஹலோ என்று தாரிணியின் குரல் கேட்டதும் நிம்மதி அடைந்தார். கண்ணா, எங்கடா இருக்க என்று பதற்றத்தோடு விசாரித்தார். அப்பா, பஸ்ல புதுக்கோட்டைக்கு வந்துட்டு இருக்கேன் என்று எதிர்முனையில் தாரிணி பேச அவர் அதிர்ந்தார். தாரிணி, இதுக்கு முன்னாடி நீ எங்களுக்கு போன் பண்ணியா என்று அதிர்ச்சியோடு கேட்டார். 2-3 தடவை ட்ரை பண்ண, ஆனா லைன் கிடைக்கல. உங்க போன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு என்று தாரிணி கூற அவர் மேலும் பலமாக அதிர்ந்தார். அது சிக்னல் பிரச்சனையா இருக்கும் என்று சமாளித்தார். அப்பா, நான் புதுக்கோட்டை வர எப்படியும் இன்னும் 2 மணி நேரம் ஆகும் என்று தாரிணி கூற, அம்மா தயவு செஞ்சு ராத்திரியில தனியா வர வேண்டாம். உன்னோட ஃப்ரெண்டு மாலத்தி வீட்டுக்கு போயிடுமா. காலையில நானே கார் எடுத்துட்டு வந்து உன்னை கூட்டிட்டு வரேன் என்று அவசரமான குரலில் சதாசிவம் மகளிடம் கூறினார். அப்பா, எனக்கு எந்த பயமும் இல்ல, நானே டாக்ஸி பிடிச்சு வந்துடுறேன் என்று எதிர்முனையில் தாரிணி தைரியத்தோடு பேச, அம்மா உனக்கு பயம் இல்லதான், ஆனா நாங்க இங்க தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கோம். நீ தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தூங்கு. காலையில நானே வந்து உன்னை கூட்டிட்டு வரேன் என்று மகளுக்கு கடுமையான குரலில் உத்தரவிட்டார். தந்தையுடைய நம்பிக்கையில் விளையாட விரும்பாத தாரிணி, ஓகேப்பா, ஃப்ரெண்டு வீட்டுக்கே போறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, பத்திரமா இருங்க
என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தார். தங்கள் ஊரை ஆட்டி படைக்கும் இந்த மோகினி பிசாசிடமிருந்து என்றுதான் விடிவு காலம் வருமோ என்று மனதிற்குள் அவள் ஏக்கத்தோடு எண்ணினாள். தன்னோடு கல்லூரியில் படித்த சக மாணவன் ஒருவன் பேய் பிசாசை பற்றியெல்லாம் ஆராய்ந்து புத்தகம் எழுத வேண்டும் என்று கூறியதை பற்றி நினைத்து கொண்டாள். அவனை அழைத்து வந்து தங்கள் ஊரில் தங்க வைக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். தங்களுடைய மகள் குரலிலேயே அலைபேசியில் பேசி தங்களை பயமுறுத்திய மோகினி பிசாசை எண்ணிய சதாசிவம் கனகம் தம்பதியினருக்கு உறக்கம் வரவில்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று கனகம் கூறியவாறே படுக்கையில் எழுந்து அமர்ந்தாள். என்னம்மா தூக்கம் வரலையா என்று விசாரித்துவிட்டு சதாசிவமும் எழுந்து அமர்ந்தார். கண்ண மூடுனா அந்த மோகினி பிசாசுடைய கருப்பு உருவம் தான் முன்னாடி வந்து நிக்குது என்று கனகம் குரல் நடுங்க பேசினாள். கவலைப்படாம தூங்குமா, அந்த ரத்னகிரீஸ்வரர் நமக்கு துணையா இருப்பாரு என்று சதாசிவம் பெயருக்கு தன் மனைவிக்கு ஆறுதல் கூறினார். என்னங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, தயவு செஞ்சு நீங்க ஜமீன்தார் கிட்ட பேசுங்க என்று கனகம் அழுத்தத்தோடு கூறினாள். என்னம்மா சொல்ற, அவர்கிட்ட என்ன பேசுறது என்று கோபத்தோடு கேட்ட சதாசிவம் மனைவியை பார்த்தார். அவர்கிட்ட என்ன பேசுறது, பேசினா மட்டும் இதெல்லாம் சரியாயிடுமா என்ன என்று ஆத்திரத்தோடு கேட்டார். அப்போ இதுக்கு என்னதாங்க தீர்வு என்று அவள் அழுகையோடு கேட்டாள். தெரியலையே, அது தெரியாம தானே அந்த ஜமீன்தார் வம்சமே தலைமுறையா அதிகாரம் பண்ணின ஊரை விட்டு வேற எங்கேயோ போய் உக்காந்துருக்காங்க என்று அவர் ஆதங்கப்பட்டார். ஆமா, அவங்க புத்திசாலித்தனமா இந்த ஊரம் வேணாம் சொத்து பத்தம் வேணான்னு நிம்மதியா புதுக்கோட்டைக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நாம இங்கேயே கிடந்து அவஸ்தைப்படுறோம் என்று கனகம் கோபமும் சீற்றமுமாக பேசினாள். என்னங்க, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும் என்று உறுதியான குரலில் கணவனிடம் கூறினாள். என்ன செய்ய, எப்படி தீர்வு கண்டுபிடிக்க என்று எதுவும் புரியாமல் சதாசிவம் தலையில் கை வைத்தபடி சிந்தித்தார். அந்த கரிய நிற மோகினி பிசாசு ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு கிழக்கே இருந்த கோட்டையை சுற்றி பறந்தது. கோட்டைக்கு எதிர்ப்புறம் இருந்த சிறிய கல் மண்டபத்தில் சற்று நேரம் இளைப்பாறியது. அந்த மோகினி பிசாசு அழகிய பெண் ரூபமாக தன்னை மாற்றிக்கொண்டது. அந்த பெண்ணின் உடல் தங்க நிறத்தில் ஜொலித்தது. அவள் தேவலோக ரம்பையோ என்று வியக்கும் அளவிற்கு சுந்தர ரூபிணியாக இருந்தாள். வீரமறவன் தூயவன் மதிமாறன் என்று பொறிக்கப்பட்டிருந்த கல்லில் அந்த அழகிய மோகினி தன்னுடைய பொன்னிற கரங்களால் வருடி கொடுத்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் அருவியாக பெருக்கெடுக்க